ஜோக்கர்னு போஸ்ட் முத பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் உடைய ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வக்கீல் போட்ட ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் தான் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு போஸ்டராக எதுக்காக ஃபீல் பண்ணியிருக்காரு, இதையே நம்ம போஸ்டராக போடணும், ராஜமுருகன் வேறு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணியிருக்கலாமே, இதில் என்ன இருக்குதுன்னு ஒரு போஸ்டராக போட்டிருக்காருன்னு நான் நினச்சேன். படம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு இப்படி ஒரு கதையை யோசிக்க முடியுமா? இது வரைக்கும் நான் பார்த்த சினிமாவில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு படம், எந்த ஃபார்முலாக்குள்ளேயும் சிக்காமல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்க வச்சிட்டேன். அப்படின்னா ஒவ்வொரு டயலாக்கு இந்த படத்தில் உள்ள மொத்தமாக நடித்தவங்க எல்லாருமே, அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து செலெக்ஷனு டோட்டலாகவே எல்லாமே வந்து என்னென்னா எல்லாமே புதுசு. இது எல்லாமே தைரியமான ஒரு அவருடைய தனிப்பட்ட ஒரு தைரியம். நான் தான் அவர்கிட்ட வந்து கற்றுருக்கேன். இன்றைக்கி அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தது எனக்கு பெருமை. உண்மையிலே வந்து என்னென்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த படத்தை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண பிரபுக்கும் பிரகாஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை செய்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய துணிச்சல் வேணும். இந்த படம் கண்டிப்பாக இந்தியா முழுக்க இன்னும் மிக முக்கியமான மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பாகி கண்டிப்பாக போகும்னு நான் நம்புகிறேன். அடுத்த கட்டமாக அமீர்கான் வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு கூட அந்த படத்தை வந்து அங்கே எடுக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது மிக முக்கியமான படம். இது வரைக்கும் இப்படி ஒரு படத்தை நான் தமிழ் சினிமாவில் பார்க்கல.